என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 23:5. Thou preparest a table before me in the presence of mine enemies. Thou anointest my head with oil, my cup runneth over. Psalms 23:5. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் God Goes மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 9வது மாதத்திலே தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் நம்மோடு பண்ணின சகல வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதை அப்படியே விசுவாசிப்போம். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு நிறைவேற்றி அவருடைய மகிமையை நம்மேல் காண பண்ணுவார். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்புடன் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த மாதத்திலும் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக நாம் அனைவரும் ஜீவ சுகம்பலத்தோடு இந்த வருஷத்தின் 9வது மாதத்தை காண செய்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேதவசனம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் கடைசி பாகம். வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார். ஆமென். 7ஆம் நாள் தேவனுக்கு ஒரு விசேஷித்த நாளாய் காணப்படுகிறது. வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்ட நாளிலே தேவன் தாம் உண்டாக்கின கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அதாவது 6 நாட்கள் தம்முடைய கிரியைகளை நிறைவேற்றி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அந்த 7ஆம் நாளை தேவன் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார். அந்த 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்றும் வேதத்தில் அழைக்கப்படுகிறது. 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளின் விசேஷித்த தன்மை என்னவென்றால், தேவன் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினதுதான் விசேஷம். பரிசுத்தம் என்ற வார்த்தை வேதாகமத்தில் முதலாக இடம்பெறுவது இந்த இடத்தில்தான். சர்வ சிருஷ்டிகளும் உண்டாக்கப்பட்ட நாளிலே எல்லா சிருஷ்டிகளும் நல்லது என்று தேவன் கண்டார் என்றுதான் வேதம் கூறுகிறது. அப்படியானால் 7ஆம் நாளை தேவன் ஆசீர்வதித்து பரிசுத்த காரணம் என்ன என்று பார்க்கும்போது, சப்பத்தின் வஞ்சனை ஆதாம் ஏவாளையும் தேவ கட்டளை மீறி புசிக்க வேண்டாம் என்று தேவன் விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே தேவன் ஆதாமை நோக்கி, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்றும் நீ உயிரோடுக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கற்போதியா இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன் என்றார். நன்றாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூமி மனிதனுடைய மீறுதலின் காரணமாக சாபத்துக்குட்பட்டது என்று அறிகிறோம். தேவனுடைய சிருஷ்டிப்பில் முட்களும் குருக்களும் இடம்பெறவில்லை. ஆனால் மனிதனுடைய பாவம் காரணமாக பூமி சாபத்துக்குள்ளாகி முட்களையும் குருக்களையும்
முளைப்பித்தது என்று அறிகிறோம். கற்பனை மீறுவது பாவம் என்று வேதம் கூறுவது போல் இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது என்றும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிமையினாலே அநேகர் பாவிகளானார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். விதமாக தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் பாவியானான் என்றும் தேவனால் படைக்கப்பட்ட இந்த பூமி சாபத்துக்குள்ளானது என்றும் அறிகிறோம். இது நிமித்தமாக பாவத்தினால் நித்திய ஜீவனை இழந்து போன மனுஷ குலத்திற்கு பாவமன்னிப்பாகிய மீட்பையும் இரட்சிப்பையும் அளித்து தன்னோடு சேர்த்துக்கொள்ள தேவன் சித்தம் கொண்டு அவளை பரிசுத்தப்படுத்துகிறவர் என்று அறிகிறோம். மேலும் எசேக்கியேல் 20 அதிகாரம் 12 வசனத்தில் நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இதர் இருப்பதற்காக என் ஓய்வு நாட்களையும் அவளுக்கு கட்டளிட்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஓய்வு நாளில் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் என்பதற்கு ஓய்வு நாட்கள் நமக்கும் தேவனுக்கும் அடையாளமாக இருக்கிறது. மேலும் யாத்திராகமம் 31 அதிகாரம் 13, 14 வசனங்களில் நீ இஸ்ரவேல் புத்திரை நோக்கி நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்கிறவன் கொலையுண்கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒழிந்திருக்கும் ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதை அறிகிறோம். அது மட்டுமல்ல, குறிவாக்கியத்தில் வாசித்தது போல 7ஆம் நாளை தேவன் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார் என்ற வசனத்தின்படி தேவன் 7ஆம் நாளை பரிசுத்தப்படுத்தினது போல அதை ஆசீர்வதிக்கவும் செய்தார் என்று அறிகிறோம். அதன்படியாக தேவன் பரிசுத்தப்படுத்துகிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கவும் செய்கிறார் என்றும், பரிசுத்தமும் ஆசீர்வாதமும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதன்படி ஓய்வு நாட்கள் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துவது மட்டுமல்ல, நம்மை ஆசீர்வதிக்கும் செய்கிற நாள் என்று அறிந்து கொள்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாடுகளிலும் நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிப்பதை நாம் அறிய முடியும். கர்த்தருக்கு பயந்து தங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட ஜனங்களையும் தேசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார் என்றும், பரிசுத்தத்தை அசட்டை செய்து வாழ்ந்தோர் மிகப்பெரிய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் உபத்திரங்களையும் அடைந்தார்கள் என்றும் நாம் வேதத்தில் அறிய முடியும். யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் தேவன் கற்பித்தபடி செய்து எரிகோ பட்டணத்தை பிடித்து அதை சுதந்திரித்தார்கள். ஆனால் யோசுவா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதில் துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரன் ஆகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரன் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. இந்நிலையில் எரிகோவிற்கு பக்கத்தில் உள்ள ஆய் என்னும் பட்டணத்தின் மீது யுத்தம் செய்து அதை பிடிக்க சென்ற இஸ்ரவேலர் தோற்கடிக்கப்பட்டு துரத்திவிடப்பட்டார்கள். ஆமென். அந்த யுத்தத்தில் ஆய் மனுஷர் 36 இஸ்ரவேலரை வெட்டி கொண்டுபட்டார்கள் என்றும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்தது உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். மேலும் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, இஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளை தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்க மட்டும் நீங்கள் சத்துருவுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார் என்று யோசுவா 7ஆம் அதிகாரங்களில் எழுதியிருப்பதை நாம் வாசிக்கிறோம். ஒரே ஒரு மனிதனுடைய பாவத்து நிமித்தம் இஸ்ரவேலர் ஆயிற்கு முன்பாக தோற்கடிக்கப்பட்டார்கள். கடைசியாக ஆகானையும் அவனும் களவு செய்து எடுத்துக்கொண்ட வெள்ளி பண்பாளம் சகல பொருட்களையும் அவன் குமாரத்தி எல்லாரையும் இஸ்ரவேலர் யாவரும் கல்லெறிந்து கொண்டார்கள். அவர்கள் மீது பெரிய கற்குகளை குவித்தார்கள். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளாமல் துணிரமாய் பாவம் செய்த நிமித்தம் ஏற்பட்ட மிகப்பெரிய தண்டனையை நாம் இந்த சம்பவங்கள் மூலமாய் அறிந்தோம். மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமார்த்திகளை விவாகம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பிலேயாம் தீர்க்கதரிசி சொல்லும்போது, கன்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன், அந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமாக இருப்பார்கள் என்று சொன்னான். ஆனால் யூதா ஜனங்கள் ஜாதிகளோடே கலந்து தங்கள் பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் நிமித்தம் கர்த்தரின் சந்ததியை தம் சொந்த ஜனங்களாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தம் பிரமாணங்களை கொடுத்து அவளை கை கொண்டு பரிசுத்தமாய் வாழும்படி கற்பித்தார். அவர்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து பலுகவும் பெருகவும் பண்ணினார். அவர்கள் பரிசுத்த வாழ்க்கையை அசட்டை செய்து பாவம் செய்து பரிசுத்த வாழ்க்கையை பரிசுத்த குலைச்சலாக்கிய போது அநேக தண்டனைகளை கொடுத்தார் என்று வேதத்தில் பல சம்பவங்களை நாம் காண முடியும். 7ஆம் நாளாகிய ஓய்நாள் நம்மை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிப்பதற்கு அடையாளமாக வைத்திருக்கிறார். எனவே தேவ சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக வாழ்ந்தால் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தத்தை காத்து ஆண்டுக்கு மகிமையாக வாழ்ந்து ஆஸ்வாங்கு சுதந்திரித்து ஸ்தோத்திரம் வாழ்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். போய் நாளை நீர் பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு தந்த பரிசுத்த வாழ்க்கையை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி தேவபயத்தோடு அதை காத்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக வாழ கர்த்தர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah. We thank you. சேர்ந்து நன்றி சொல்லுங்க. புதிய வாழ்வை நமக்கு தந்தவர், புதிய துவக்கத்தை தந்தவர். சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்கிறார். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை உண்மையாய் நடத்தினவர் இந்த புதிய
ஆண்டை நமக்கு தந்திருக்கிறாரே. சேர்ந்து பாடுவோமா? புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். சொல்லுங்க, நன்றி. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்வீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்றச் செய்வீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்மை வருமா என்று நாங்கள் எதிர்பார்த்து நின்ற நாட்களை நினைத்து பார்க்கிறோம். ஏந்தி நின்ற எங்கள் கரங்களை இன்றைக்கு கொடுக்கும் கரங்களாய் மாற்றி வைத்திருக்கிறீரே. இதற்கு எப்படி அப்பா நன்றி சொல்வோம்? Yes, we thank you Lord. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அறுக்கச் செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அறுக்கச் செய்தீர். ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். ஏந்தி நின்ற என் கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதோட முழு இதயத்திலிருந்து சொல்லுங்க. அவருக்கு நன்றி நன்றி. முந்தினவைகளை யோசிக்காது, பூர்வமானவைகளை சிந்திக்காதே. இதோ கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார். சாம்பலான அனுபவங்கள் எல்லாம் இப்பொழுதே துதியின் அனுபவங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது. எஸ், கண்ணீரோட விதைச்சதெல்லாம் அப்பா இந்த வருஷத்துல உன்னை கம்பீரத்தோட அறுக்க செய்வார். Hallelujah. Amen.